ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் வந்து ஒளி சவுண்டு லைட் இது இருக்கு இல்லையா? ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அந்த டாப்பிக்கில் இருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒளியில் எந்த நிறம் கண்ணாடி வழியாக குறைந்த வேகத்தில் செல்லும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஊதா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 ஓரியல் மூலங்களில் இருந்து வெளிவரும் ஒளி அலைகளின் அலைநீளம் α1 மற்றும் α2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ α1 = α2. ஸோ அடுத்து பாருங்கள். கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு தளத்தின் மீது விழும் ஒளியின் தலைவிளைவு கோணத்தின் மதிப்பு 40 டிகிரி எனில் படுகோணத்தின் மதிப்பு 40 டிகிரி ஆகும். ஸோ காரணம் பாருங்கள். தலைவிளைவு கோணம் எனப்படுவது எந்த ஒரு படுகோணத்தின் மதிப்பிற்கு பிரதிபலிக்கப்பட்ட கதிரானது முழுவதும் தலைவிளைவற்ற ஒளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் ரெண்டுமே சரியான விளக்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டேஷில் ஒளி அதிக வேகத்தில் செல்லும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எக்கு. இது பார்த்தீங்கன்னா சவுண்டு, அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஸோ அடுத்து பாருங்கள். காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள முதல் பணி டேஷ் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தேசிய சூரிய ஒளி பணி, நேஷ்னல் சோலார் மிஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒளியின் குவாண்டம் கொள்கை கீழ்காண்பவற்றுள் எத்தகைய விளைவை விளக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒளி அலைகளின் குறுக்கீட்டு விளைவு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒளி ஆற்றல் பெருக்கியின் அலகு டெசிபல் என்று குறிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நம்முடைய செவியுணர்வு. அடுத்து பாருங்கள். டேஷ் ஒளிக்கதிர்களை மின் தூண்டல்களாக மாற்றி அவற்றை பார்வை நரம்பின் வழியாக மூளைக்கு அனுப்பும் பணிகளை செய்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விழித்திரை. அடுத்து பாருங்கள். குவி லென்ஸின் திறன் 3 டயாப்டர் மற்றும் குழி லென்ஸின் திறன் 2 டயாப்டர் இணைக்கப்படுகிறது. அதனுடைய திறன் இணைந்த பின்பு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குவி லென்ஸின் திறன் 1 டயாப்டர். அடுத்து பாருங்கள். வளிமண்டலத்தில் சூரியனின் புறவதா கதிரில் இருந்து நம்மை காக்கும் வாயு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓசோன். அடுத்து பாருங்கள். ராமன் விளைவு எவ்வகை ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தூய்மையான திரவங்களில் நிகழும் ஒளிச்சிதறல். அடுத்து பாருங்கள். டெசிபல் என்பது டேஷை அளக்கும் ஒரு அழகு ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒளிச்செறிவின் அழகு தான் வந்து டெசிபல். ஒளிச்செறிவின் அழகு வந்து கேண்டிலா. ஸோ டெசிபல் பார்த்தீங்கன்னா இந்த ஒளிச்செறிவை அழக்கும் ஒரு அழகு. அடுத்து பாருங்கள். ஒளியானது ஒரு ஊடகத்தில் பரவும் முறையினை டேஷ் நிகழ்வு என லப்ளஸ் கருதினார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வெப்ப பரிமாற்றம் இல்லாத. அடுத்து பாருங்கள். ஒரு ரோஜா நிறப்பூவில் பச்சை ஒளி வீசுகின்றது. அப்போது அதன் இதழ்களின் நிறமாக தோன்றுவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கருப்பு. அடுத்து பாருங்கள். கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு டேஷ் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கேண்டிலா. ஒளிச்செறிவுடைய அலைக்கு கேண்டிலா. ஸோ அடுத்து பாருங்கள். எக்கூற்று தவறானது. டப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகளில் வந்து எது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தப்பு. கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது. ஸோ அது மட்டும் வந்து தப்பு.
ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி. இது பார்த்தீங்கன்னா 10th புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டப்ளர் விளைவை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஒளி ஊடுருவக்கூடியதும் மற்றும் கடினத்தன்மையும் கொண்ட கனிமம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வைரம். அடுத்து பாருங்கள், ஒளி உமிழும் கால்சைட்டை கொண்ட ஒரு பாறை புறஊதா ஒளியினால் ஒளிர்விக்கப்படுகிறது. அப்போது பாறையின் நிறமாக தோன்றுவது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிவப்பு. அடுத்து பாருங்கள், டேஷ் நிற ஒளி வயதை துரிதப்படுத்த கூடும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நீலம். அடுத்து பாருங்கள், சோப்பு குமிழ்களில் வண்ணம் தோன்றுவதற்கு ஒளியின் டேஷ் பயன்படுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குறுக்கீட்டு விளைவு. அடுத்த விஷயம் பாருங்கள், ஒளி ஊடுருவும் திடப்பொருட்களில் வெப்ப பரிமாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெப்ப கடத்தல் மூலம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சு மூலம். ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து பாருங்கள், ஒளியின் வேகம் எவற்றில் வழியாக செல்லும் போது குறைவாக இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கண்ணாடி பெட்டகம். அடுத்து பாருங்கள், கீழ் காண்பவற்றுள் எது சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எந்த பொருளும் ஒளியின் வேகத்தை தாண்டாது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சரி, மற்றதெல்லாம் தப்பு. அடுத்து பாருங்கள், வானம் நீல நிறமாக தோன்றுவதன் காரணம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒளிச்சிதறல் அடைவதால். அடுத்து பாருங்கள், டேஷ் என்பது உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணின் உள்பாகங்களை பாதுகாக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸ்க்ளேரா. அடுத்து பாருங்கள், லென்ஸின் திறனை டேஷால் அளக்கலாம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டயாப்டர். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கண்ணாடியை வெட்டுவதற்கு வைரம் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா வைரமானது அதிக ஒளிவிலகல் குறியீட்டை கொண்டுள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று காரணம் ரெண்டுமே சரி, சரியான விளக்கம் அல்ல. அடுத்து பாருங்கள், வானியல் தொலைநோக்கி மற்றும் கலங்கரை விளக்குகளில் பயன்படும் ஆடி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பரவளைய ஆடி. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து ஸோ எல்லா கொஷின்ஸும் ரீசெண்டாக கேட்டது எல்லாமே கொடுத்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.